இந்த பிக்சரை நல்லா பாருங்க. உங்க ஷோல்டர்ஸை ஸ்டேபிளா வச்சுக்கிற ரொட்டேட்டர் கஃப் மசில் இதுதான். ஆனா எக்ஸசைஸ் பண்றவங்க, வெயிட் ட்ரைனிங் பண்றவங்க நிறைய பேர் இந்த மசிலை தனியா ட்ரெயின் பண்ணவே மாட்டாங்க. ரொட்டேட்டர் கஃப் மசிலை ஞாபகம் வச்சுக்க ஒரு ஈஸி ட்ரிக், சிட்ஸ். சிட்ஸ்னா என்ன? சுப்ராஸ்பைனட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ், டீரிஸ் மைனர், சப்காப்புலரிஸ். இந்த 4 மசில் சேர்ந்தது தான் ரொட்டேட்டர் கஃப் மசில். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல இந்த மசிலோட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கேன். இந்த ரொட்டேட்டர் கஃப் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணலனா எந்த மாதிரியான ஷோல்டர் இன்ஜுரிலாம் வரும்னு ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். சிட்ஸ் மசிலுக்கான எக்ஸசைஸை இப்போ நான் செஞ்சு காட்ட போறேன். ப்ரீவியஸ் வீடியோவை நான் இதுல லிங்க் பண்ணிருக்கேன். இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீடியோவை நீங்க பார்க்கலனா திரும்ப ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம், ரொட்டேட்டர் கஃப் மசில் ஒரு ஸ்டெபிளைசர் மசில். அதனால் ஹெவி வெயிட்ஸ் போட்டு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட் ரெசிஸ்டன்ஸ், கரெக்ட் ஃபார்ம், ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல் மூமெண்ட்டில் ட்ரெயின் பண்ணுங்கள். ஹெவி வெயிட்ஸை விட மசிலை சரியாக ஐசோலேட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் முக்கியம். ரொட்டேட்டர் கஃப் மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், வெயிட் ட்ரைனிங்கில் கண்ட்ரோல் அதிகரிக்கும், ஓவர் ஹெட் மூமெண்ட்டில் சேஃபாக இருக்கும், ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமாக ஃப்யூச்சர் ஷோல்டர் இன்ஜுரிஸ் வர ரிஸ்க்கை குறைக்க உதவும். ஃபிட்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சுக்கு ஒரு ஃபாலோ தட்டிடுங்க.